கிடைக்க ஆசை இன்றைக்கி எபிசோடு ஃபுல்லாகவே பணப்பிரச்சனை தான் ஒரு பெரிய விஷயமா கொண்டு போயிருந்தாங்க. வீட்டுக்கு வந்த மனோஜ்கிட்ட இப்போ ஹாஸ்பிட்டலில் ஆன செலவெல்லாம் அந்த பில்லெல்லாம் காமிச்சு முத்து வந்து அந்த பணத்தை கேட்குறாரு. ஸோ இந்த மனோஜும் ரோஹிணி விஜயெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இது என்ன ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணிட்டு பணத்தை கேட்குறான் அப்படின்ற மாதிரி, நான் தள்ளி விட்டவங்களாம் எதுக்காக பணம் கொடுத்தாங்க, என்ன கேட்காம ஏன் கொடுத்த அப்படின்ற மாதிரிலாம் அந்த ரோஹிணியும் மனோஜும் முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த பணத்தை வந்து ஏன் கேட்குற, அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஸோ கொடுக்காததுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதுதான் அந்த விஜயாவும் மனோஜும் ரோஹிணியும் இன்றைக்கி எபிசோடில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அண்ணாமலை மனோஜ்கிட்ட ஒழுங்காக பணத்தை கொடுக்குற வழியை பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டில் பார்த்துட்டு ஒரு பிரச்சனை ஆகுது. இதோடு தான் இன்றைக்கி எபிசோட் முடிச்சிருந்தாங்க. நாளைக்கு எபிசோடில் ஸ்ருதி அம்மா அங்கே வீட்டுக்கு போயிட்டு, என் பொண்ணு வேலைக்கு போகக்கூடாது, அதுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ இந்த பிளாங்க் செக்கில் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அந்த செக்கில் முத்து பார்த்திங்கன்னா 50 கோடி வரைக்கும் பில்லை போட்டு செம்மையாக ஷாக் கொடுக்குறாரு. நாளைக்கு எபிசோட் செம காமெடியாக இருக்க போது தான் சொல்லணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.